வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதிக அளவில் ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நைட் டைமில் நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த ஹைலைட் என்னென்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா. 3 ஃப்ளோர்ஸை கவர் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் லேசர் கட் டிசைனில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இதன் மூலமாக வர்ற சூரிய ஒளி சாமி சிலம் மேலே விழுற மாதிரி கீழே பூஜா ரூமும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சீலிங்கில் ஒரு ஓப்பனிங் விட்டு கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பால்கனி ஒன்று, கவர்டு பால்கனின்னு தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. தேவைப்படும் போது 2 பால்கனிஸை கனெக்ட் பண்ணுற விதமாக சென்டரில் ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. இது 4 BHK வீடு. 4 அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்தது போக அடிஷ்னலாக வீட்டுக்குள்ளேயே ஒன்று காமன் டாய்லெட் பாத்ரூம், அது போக அவுட் சைடில் ஒரு காமன் பாத்ரூம்னு மொத்தம் 6 டாய்லெட் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.25 சென்ட், அதாவது 2300 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 40 அடி அகலமாகவும் 57 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3355 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட வெஸ்ட் சைட் டிசைன். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் மெரூன் கலரில் ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் கொடுத்து பார்டர்ஸ்க்கு போகிற கிரே கலர் பிளான் பண்ணி நைட் டைமில் இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட் ஆகிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்டு ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து எலிவேஷனை நைட் டைமில் ஜொலிக்கிற மாதிரி ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக டெக்ஸ்சர் ஃபினிஷில் பெரிய காங்கிரீட் ஆர்ச் பில்ட் பண்ணி அதில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 20x18. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். நார்த் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டால் இதில் கார்டன் செட்டப் பண்ணிக்கலாம். தரைக்கு போகிற டைல்ஸும் சீலிங்க்கு ப்ரொஃபைல் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் சைடு வால்ஸுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா ஒயிட் யூபிவிசிக்கு பதிலாக வுட் டிசைன் யூபிவிசியில் செஞ்சு அதில் கிரில் அண்டு கிளாஸ் மாட்டியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5.75 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 8.75. ஃபோயர் அடுத்து 16x16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். வீடு முழுக்க தரைக்கு வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 11x11. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. சைஸ் 5x4.25. ஸ்கைலைட் மூலிமா வீட்டுக்குள்ளே வர்ற சூரிய வெளிச்சம் பூஜா ரூம்குள்ளேயே வரணுங்கிறதுக்காக சீலிங்கில் ஓப்பனிங் விட்டு அங்கே கிளாஸ் போட்டிருக்காங்க. கார்னரில் கிரனைட் கொடுத்து வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதை நாம் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் அடுத்து சவுத் ஈஸ்டில் கிச்சன். சைஸ் 11x11.25. டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சிங்கையும் கிரானைட்லேயே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் 3 பக்க வால்ஸுக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிச்சனில் ஹைலைட் என்னென்னா தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 11x6. இங்கே ஸ்டோரேஜ்க்காக நிறைய செல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
இது பேக் சைடு எக்ஸிட், உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி செட்பேக் ஏரியாஸுக்கு பூராமே தரைக்கு டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா, கிரானைட் டேபிள் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசினோட கொடுத்துருக்காங்க. இது காமன் பாத்ரூம், சைஸ் 4.5 7.25, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ரூமில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 16x11. அஞ்சரைக்கு 4 அடி சைஸில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா பிளான் பண்ணி கார்னரில் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 4.5x 8, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ், படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங்கும் சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்லையும் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 11x11. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோரை கவர் பண்ணுற மாதிரி பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் சிஎன்சி கட் டிசைன் கிரில்லோட பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம், இது செகண்ட் பெட்ரூம், சைஸ் 16x11. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 5.5x 4.5, அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x 4.5, வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 11x 16.25. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 3.5x 6, அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x 6, வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃபோர்த் பெட்ரூம் கென்ட்ராரோ, சைஸ் 16x 11. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 4x 4.5, அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x 4.5. இந்த வீட்டில் 4 பெட்ரூம்ஸ் இருக்குது. 4 பெட்ரூம்ஸ்லையுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x 17.5. எலிவேஷன் டிசைனுக்காக சீலிங்கில் ப்ரொஃபைலைட்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸோட ஃபால்சிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட் ஃபேசிங் வாலுக்கு போகிற ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியை பெட்ரூமில் மட்டும் இல்லாமல் காமன் பால்கனியிலிருந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டடி ரூம், சைஸ் 5x 10.25.
அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பால்கனிக்கு என்ட்ராகிறோம். சைஸ் 20x18. தரைக்கு பூரா கூலிங் டைல்ஸும், வாலுக்கு ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டராக இருக்கும். சீலிங்கில் பெர்கோலா டிசைன்ஸும், அதுலேயே நிறைய ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து இந்த பால்கனி ஸ்பேஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் பால்கனியை தேவைப்படும் போது 4th பெட்ரூமோட பால்கனியோட கனெக்ட் பண்ணலாம். அதுக்காக அடிஷ்னலாக இங்கே ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. இது மேலே 2nd floor போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய ஸ்கைலைட்டோட சைடில் பூராமே நிறைய லைட்ஸ் ஃபிட் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ஃப்ளோருக்கு பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட 2D பிளான் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சவுத் வெஸ்ட்டில் ஸ்டோர் ரூம், சைஸ் 11x10. இந்த வீட்டை சொந்தத்துக்காக கட்டினாங்க. பர்சனல் ரீசன்ஸ்னால இதை சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து புது வீடு, இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கட்டி முடித்த உடனே இமீடியட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி பக்கத்தில் விலாங்குறிஞ்சியில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,40 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.